Hi friends, short selling அப்படின்னா என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆக்சுவலா ஸ்டாக் மார்க்கெட்ல லாங் போறது ஷார்ட் போறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. லாங் போறது அப்படின்றது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டாக் ஏறும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னா அதை வாங்கிட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்ல ப்ராஃபிட் வந்தோன்னா கொடுக்க போறோம். இல்லை நம்ம லாங் டைம் இன்வெஸ்டரா இருந்தா பல வருஷத்துக்கு வச்சுக்க போறோம். அதுக்கு பேரு லாங் போறது, ரொம்ப நாள் வச்சுக்கிறது, ரொம்ப வருஷம் வச்சுக்கிறது அப்படின்றதுனால அது லாங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஷார்ட் செல்லிங் அப்படின்றது ஏன் வருது அப்படின்னாக்க, இப்போ நீங்க ஒரு ஸ்டாக் இது நிச்சயமா இறங்கிடும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்ப அதை வித்துட்டு வாங்கணும் அப்படின்னா உங்க கையில அந்த குறிப்பிட்ட ஸ்டாக் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஒரு எக்ஸாம்பிளுக்கு தாங்க சொல்றேன். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இறங்கும்னு நான் சொல்லல. இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அடுத்து ஒரு இன்னைக்கு டெஃபினட்டா இறங்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுனால் அதை ஃபர்ஸ்ட் செல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இறங்கினதுக்கு அப்புறம் பை பண்ணிக்கலாம். சரி சார், அதுக்கு ரிலையன்ஸ் எங்க கையில இருக்கணும்ல, அதுக்கு அவசியம் இல்லை. அதுதான் ஷார்ட் செல்லிங் அப்படிங்கிறது. என்னன்னா இந்த டே ட்ரேடிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதாவது இன்ட்ராடே 9:15 இருந்து 3:30 மணிக்குள்ள பண்ற விஷயத்துக்கு மட்டும்தான் இது பண்ண முடியும். அதாவது இன்னைக்கு ரிலையன்ஸ் இறங்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா காலையில 9:15 10 மணிக்கோ ஏதோ ஒரு இடத்துல வித்துட்டு அங்கேருந்து நீங்க நினைச்ச மாதிரி கரெக்டா இறங்குச்சுனால் 3:30 மணிக்குள்ள திருப்பி எக்ஸ்சேஞ்சுக்கு அதை கவர் பண்ணி கொடுத்துடணும். நீங்க வித்துட்டீங்கன்னா கண்டிப்பா 3:30 மணிக்குள்ள அதை வாங்கி கொடுத்துடணும். அதாவது உங்க கையில அந்த ஸ்டாக் இல்லை அப்படின்னா கூட டே ட்ரேடிங்க்கு ஷார்ட் செல்லிங்க்கு எக்ஸ்சேஞ்சில் அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா எக்ஸ்சேஞ்சில் அதுக்குண்டான ஸ்டாக் இருக்கும் இல்லையா. ஸோ நீங்க ஃப்ரெஷ்ஷா ஒரு ஆர்டர் செல்லிங் ஆர்டர் போடுறீங்க அப்படின்னா அது இன்ட்ராடேக்கு அப்படின்னால் அந்த ஆர்டர் போகும், எக்ஸிக்யூட் ஆகும். 3:30 மணிக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா அது ஸ்கொயர் ஆஃப் ஆயிடும். நீங்க வித்திருந்தா கூட ஆட்டோமேட்டிக்கா ஸ்கொயர் ஆஃப் ஆயிடும். ஸோ செல் பண்ணிட்டு அன்னைக்குள்ளேயே 3:30 மணிக்குள்ளேயே ஒரு ஷார்ட் பீரியட்ல அது திருப்பி வாங்கி கொடுத்துடணும் அப்படின்றதுனால தான் அதுக்கு பேரு ஷார்ட் செல்லிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி சார், அப்ப நான் செல் பண்ணிட்டு டெலிவரி எடுக்க முடியாதா அப்படின்னு கேட்டா நிச்சயமா ஈக்விட்டியில பண்ண முடியாது. அதுக்கு தான் டெரிவேட்டிவ் செக்மெண்ட் அப்படின்னு ஒன்று வச்சிருக்காங்க. அதாவது ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அதுல நம்ம வித்துட்டு டெலிவரியும் எடுக்கலாம். அது ஃபியூச்சர்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான விஷயம். ஏன்னா அங்கே லாட் சைஸ் தான் பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஹியூஜா இருக்கும். அதனால ஃபியூச்சர்ஸ் பக்கம் பெரும்பாலும் பிகினர்ஸ் போகாம இருக்கிறது தான் நல்லது. ஓகேயா. ஸோ இப்போ ஷார்ட் செல்லிங் அப்படின்றது என்னன்னா இன்ட்ராடே பண்றவங்களுக்கு பை பண்ணியும் செல் பண்ண முடியும். செல் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கையில இல்லாத ஷேரை செல் பண்ணிட்டு 3:30 மணிக்குள்ள திருப்பி கவர் பண்ணி கொடுத்தே ஆகணும். கொடுக்கலன்னா எக்ஸ்சேஞ்சில் கவர் பண்ணிடுவாங்க. அதாவது ஒரு ஸ்டாக் ஏறும்னு தெரிஞ்சா 95 ரூபாய்க்கு வாங்கி ஒரு 98 100 போகணும்னா விற்கிறோம் இல்லையா. அதே மாதிரி ஒரு ஸ்டாக் இறங்கும்னு தெரிஞ்சா இன்ட்ராடேல 9:15 3:30 மணிக்குள்ள 100 ரூபாய்க்குலேருந்து இறங்கும்னு தெரிஞ்சா 100 ரூபாய்க்கு வித்துட்டு திருப்பி 95 ரூபாயோ 97 ரூபாயோ போனோன்னா நம்ம கவர் பண்ணிக்கிறோம். அதாவது வித்ததை திருப்பி வாங்கிடணும், வாங்கியே ஆகணும். ஏன்னா ஸ்டாக் நம்மளோடது இல்லை, எக்ஸ்சேஞ்சோடது. ஒரு சின்ன கைமாத்து மாதிரி, இவ்வளவுதான். இந்த ஷார்ட் பீரியடுக்குள்ள பண்றதுனால அதுக்கு பேர் ஷார்ட் செல்லிங் சொல்றாங்க. அவ்வளவுதான்.